மிதுன ராசி நேயர்களுக்கு 2025 வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்னென்ன மாதிரியான நன்மைகள் பண்ணும் சார்? அதாவது மிதுன ராசி நண்பர்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ராஜராஜ சோழன் சதய திருவிழா அப்படின்னு போகணும். சதய நட்சத்திரத்தில் ராஜராஜ சோழன் பிறந்திருக்கார். சரியா? அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, அதே 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் ராகு வந்து குரு பார்வை அடக்கும் பொழுது தான் கும்பாபிஷேகங்கள் நடக்கும். எங்கே நடக்கும்னா கும்பகோணத்தில் நடக்கும். நிறைய கோவில்கள் கும்பகோணத்தில் பயங்கரமான கும்பாபிஷேகம் குடமுழுக்குகள் நடக்கும். அதில் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய இல்லைன்னா உங்கள் குடும்பத்தினர் தான் முதல் மரியாதையாக நின்று அந்த விஷயத்தை நீங்கள் நடத்தி வைக்க போகிறீங்க. இது சாமானியமான ஒரு புண்ணியமே கிடையாது. அதாவது எவ்வளவோ ஜென்மங்கள் நீங்கள் புண்ணியம் பண்ணாதான் ஒரு கோவிலுக்கு குடமுழக்கு பண்ண முடியும். உங்கள் கையினால், உங்களுடைய ஹஸ்தத்தினால் ஒரு விஷயம் பண்ணோன்னா, ஒரு கோவில் நீங்கள் கட்டணுன்னாவே பெரிய விஷயம். அப்போ கோவிலுக்கு நீங்கள் குடமுழக்கு பண்ணுறீங்க. கும்பாபிஷேகத்தில் நீங்கள் தான் முதன்மையாக நின்று உங்கள் ஃபேமிலி நிற்க போகிறாங்க. முதல் மரியாதையில் அவங்க கிடைக்க போகுதுன்னா, அந்த மாதிரி ஒரு புண்ணியம் பாக்கியம் எதுவுமே கிடையாது. இதனால் என்ன நடக்கும்னா, உங்கள் வம்சம் நல்லா இருக்கும். உங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல படிப்பு, சூப்பரான வாழ்க்கை, நல்ல சுகமாக, நல்ல குழந்தை குட்டியோட பெரிய பிளேஸ்மெண்ட்டில் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகம், இந்த சொன்ன எல்லா மேட்டரும் நடக்கும்.